ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இலக்கிய சீரியலில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்க போகிறோங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போதுன்ட்டுனாக்கா முக்கியமாக நம்ம கௌதம் இப்போ என்ன ஒரு பக்கவாக பிளான் போட்டு வச்சுருக்காருனாக்கா இந்த எஸ்எஸ்கேக்கு சரியான பதிலடி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் நம்ம பிஸ்னஸை சரியாக டெவலப் பண்ணணும். இது ரெண்டுமே நம்ம பக்கவாக பண்ணாதான் நம்ம பிஸ்னஸில் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போட்ட பிளானை கம்ப்ளீட் பண்ண முடியும்னு சொல்லி என்ன பண்ணாருனாக்கா இப்போ பணத்தையும் நம்ம எஸ்எஸ்கே கையிலேருந்து மொத்தமாக பிடுங்கிக்கிட்டாரு. இப்போ இதை என்ன பண்ண போறேன்னாக்கா இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பணத்தை வச்சு தான் இந்த எஸ்எஸ்கேக்கு ஆப்பு அடிக்க போறாங்க. சரி, இப்போ எஸ்எஸ்கே தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்டு உக்காந்துட்டு இருக்காரு, மொத்தமாக காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ மொத்த பணத்தையும் நம்ம கௌதம் என்ன பண்றாருனாக்கா சயின்டிஸ்டில் 2 கோடியை கொடுத்து என்ன பண்ணாரு, பக்கவாக வீடியோவும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாருனாக்கா இப்போ அங்கே போயிட்டு 2 கோடி கொடுத்ததுக்காக அந்த சைன் வாங்கிடுறாங்க. ரெண்டும் ஓகே ஆயிடுது. ஒரு பக்கம் நம்ம எஸ்எஸ்கேவும் பழி வாங்கிடுறாங்க. ஒரு பக்கம் பிஸ்னஸில் டெவலப்மெண்ட்டும் ஆகிறாரு. ஆனால் இந்த எஸ்எஸ்கேக்கு இப்போ தான் சரியான ஆப்பை ஒன்று வைக்க போகிறாங்க. என்னன்னாக்கா இப்போ இங்கே பார்த்தீங்களா, நான் உங்கள் பணத்தை வச்சு உங்களுக்கே சரியான ஆப்பை வச்சுட்டேன். இது மட்டும் இல்லாமல் போக போக எல்லாமே இதுமாரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, இப்போ கையெழுத்து போட்டுட்டாங்க. கையெழுத்து போட்டதை என்னாச்சு, இப்போ போயிட்டு அவர் சொல்கிறாரு, நீங்கள் பண்ணி எல்லாமே எவிடன்ஸாக என் கையில் இருக்குது, நீங்கள் லஞ்சம் வாங்கினது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு பக்கம் நம்ம எஸ்எஸ்கே இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவரு தவிச்சிட்டு இருக்காரு. சரி, இந்த அஞ்சலி பக்கம் ஒரு பக்கம் என்னன்னாக்கா இந்த இலக்கியா போட்டு கொடுத்துட்டு அவளை தூக்கி அவளையும் ஜெயிலில் போடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பக்கம் ஆப்ப வைக்கணும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கௌதமும் என்ன பண்ணாரு, ஒவ்வொரு பிரச்சனையும் சரி நம்ம இலக்கியாவை காப்பாற்றிட்டு தான் காப்பாற்றிட்டு இருக்காங்க. ஆனால் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கு. இப்போதான் ஒவ்வொன்றா பிஸ்னஸில் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்காரு நம்ம கௌதம். இதே மாதிரி அந்த எஸ்எஸ்கேவை ஒன்றும் இல்லாமல் தவிடுபடி ஆக்கணும். அவர் பிளான் போட்டு கரெக்டாக இப்போ செஞ்சதுனால அவர் பிளான் சரியாக முடிஞ்சிருச்சு எஸ்எஸ்கேக்கு ஆப்பா. இன்னொரு பக்கம் என்னன்னாக்கா இந்த அஞ்சலி இருக்கா இல்லைங்களா, அவளை தூக்கி ஜெயிலில் வைக்கணும். அவள் ஓவரா பண்ணிட்டு ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. இந்த எஸ்எஸ்கே கூட சேர்ந்துட்டு இவளை தூக்கி உள்ள வைக்கணும்னா நம்ம மகேஷ் ஒருத்தன் கிடைச்சா போதும், அந்த ஆதாரம் மொத்தத்தையும் வச்சு நம்ம அஞ்சலி கதையை மொத்தமாக முடிச்சிடலாம். சரி, இப்போ நம்ம ஜானு என்ன பண்ண போறாங்கன்னாக்கா இந்த அஞ்சலி சொன்னதை வச்சு என்ன பண்ணாங்க, எதுவும் கேட்காம இது வரைக்கும் இருக்காங்க. இதுக்கு மேலதான் நம்ம இலக்கியாவை கேட்க போறாங்க. ஒவ்வொரு பிரச்சனையா உருவாக போகுது. நம்ம கௌதம் இந்த மாதிரி மாஸ்டர் பிளான் போட்டு பண்ணது ரொம்பவே சூப்பரா தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் இவர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளானை போட்டு இந்த எஸ்எஸ்கே எதிராக பிசினஸை தொடங்கி அவர் டெவலப்மெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். கௌதம் பண்ணது சரியா தப்பா அப்படின்றத கமெண்ட் பண்ணி இந்த எஸ்எஸ்கேக்கு இந்த மாதிரி தண்டனை ஒன்று தேவைதான் அப்படின்னு நினைச்சு நான் வீடியோக்கு லைக் போட்டு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணி நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.